ஓகே மேடம். இந்த பல்லாவரத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு பெண் வந்திருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறது, வீட்டுக்குள்ளேயே வச்சு டார்ச்சர் பண்றது, வேலைகள் வேலை பளு அதிகமா கொடுக்கறது, இல்ல வேலை ஏதாவது சரியா செய்யலைன்னா அந்த பொண்ணை அடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் கரைச்சி அந்த பொண்ணோட வாயில ஊத்துறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு ஆக்சுவலி போல்டாக ஃபேஸ் பண்ணணும், பயப்படக்கூடாது எதுக்காகவுமே. ஏன்னா நம்ம தப்பு பண்ணலைன்னா நம்ம எதுக்காகவும் பயப்படக்கூடாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் கொடுமை செய்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நம்மளும் ஒரு பொண்ணு தான். ஸோ அவங்க ஸ்டேஜில் நம்மள இருக்கும் போது நமக்கு எப்படி வலிக்குமோ அது மாதிரி அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் எப்பவுமே. ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அப்படின்னுட்டு அது அவங்க சொல்லி கொடுக்காத வழக்குவ தான் வந்து எல்லாரையும் மனுஷங்களாவே மதிக்க மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நாயை கூட புளிப்படி நடு வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் மனுஷங்களை இந்த காலத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை அவங்க வந்து சரியாக இது பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நம்மளுக்கு இந்த தமிழகத்தில் வாழணும்னா ஒன்று பணம் பலம் வேணும், இல்லையா ஆள் பலம் வேணும். இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோ யாராலையும் வாழவே முடியாது. இல்லை போலீஸ்காரங்களை வச்சு நாங்கள் பார்த்துக்குவோம், இல்லை கட்சிக்காரங்களை வச்சு பார்த்துக்குவோம், இல்லை என் குடும்ப பணத்தை வச்சு நாங்கள் பார்த்துக்குவோம். அப்படிதான் வெளியில் வராங்க. யாரையும் வந்து ஏழையாக இருக்கிறவங்க ஏழையாக தான் இருக்கிறாங்க, பணக்காரங்களாக இருக்கிறவங்க பணக்காரங்களாக தான் இருந்துன்னு போகிறாங்க. இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதில் வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள்னு இப்போ நிறைய இருக்குது. அதில் கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுப்பாங்க. பெண்கள் இன்னும் நிறைய விழிப்புணர்வாக இருக்கணும் கண்டிப்பாக. அது அவங்களுக்கு இப்போ கிராமத்துலேருந்து வர்றதால இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரிய தான் செய்யுது. நிறைய படிச்சிருக்காங்க, வெளி உலகத்துக்கு வந்து எல்லாமே தெரிய தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். ஸோ இதே போலவே அதிக பேர் வேலை செய்யறவங்க இந்த விஷயத்த சொல்லாம இப்ப இந்த பொண்ணு போல்டா சொல்லிட்டாங்க வெளியில வந்து. அதுவும் அந்த பொண்ணை த்ரெட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, இந்த விஷயத்த நீ இப்படி நாங்க கொடுமை பண்றோம்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்களாம் நாங்க ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு பயமுறுத்திருக்காங்க. அதை மீறி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஆனா இது மீறி அதிக பேர் சொல்லாம, நானே பேட்டி எடுக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு 10 லட்சம் கடன் வாங்கினதுக்காக 7 வருஷமா சம்பளமே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்கலாம் சொன்னாங்க. அது போல நிறைய விஷயம் இருக்கு. அந்த வீடியோ எங்க சேனல்ல விட்டுருக்கோம். அதே போல நிறைய விஷயம் இருக்கு. வேலை செய்யறவங்க இப்படி கொடுமை பண்றது. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் நீங்க அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வெளியில வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட சப்போர்ட்டா நின்னோம்னா கண்டிப்பா வந்து தப்பு பண்றவங்க வந்து யோசிப்பாங்க. பட் ஆனா அது ஸ்லோலி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு அந்த டைம்க்கு நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடுறோம். அதுதான் பெரிய இஷ்யூவே. சோ பயப்படுறவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, நாளைக்கு நம்ம தான் மாட்டிப்போம், நம்ம தனியா நிற்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா எல்லாரும் சேரும் போது அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடைக்கும். அதை பாதிலே விட்டுட்டு போனா அந்த பிரச்சனை அங்கேயே பிரேக் ஆயிடும் அப்படின்றது என்னோட இது. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பொம்பளைங்க வேலைக்கு போறாங்கன்னா வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க சரியா பொம்பளைங்க வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் எல்லா ஒரு ஆம்பளைங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்க பெண் குழந்தைங்களை எப்படி பாக்குறீங்களோ பொண்டாட்டியும் அம்மாவையும் அதே மாதிரி பாருங்க. பொம்பளைங்களை கொஞ்சம் மதிங்க, ஆம்பளைங்க வந்து மதிச்சு வேலைக்கு அனுப்பாதீங்க. வேலைக்கு அனுப்பாத நம்ம வீட்டுல வச்சிருந்து இது பண்ணணும். அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இதுதான். அந்த போலீஸ்காரங்க இப்ப இருக்கிறவங்க வந்து அந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக நடவடிக்கை எடுங்க. நம்மளுக்குள்ள இது மாரி ஆச்சுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாரி ஆச்சுன்னா, நம்ம என்னது ஒரு இது பண்ணுவோமோ அதே மாதிரி நினச்சி உங்கள் அக்கா தங்கச்சா ஒரு அம்மாவா ஒரு பொண்ணா நினச்சி நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு தீர்ப்பு கிடைக்கணுமோ அது கிடைக்கட்டும் அந்த பொண்ணுக்கு. இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீட்டில் வெளியில் தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இதுவே அதிக வீட்டில் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நடந்துட்டும் இருக்கலாம். இது சொல்லாத பெண்களும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து எல்லாருமே வெளியில் வந்து சொல்லணும், அவ்வளோதான். அவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். அவங்க நடக்கிறத வந்து வெளியே சொல்லி பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும். நாட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில பெண்கள் தைரியமாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பண்ணி அடுத்த நிலைமைக்கு வர முடியும். அவ்வளோதான். கஷ்டம்னு நினச்சி தான் அவங்க வேலைக்கு வராங்க, வேறு வழி இல்லாமல். அவங்களெல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணுறது, கொடுமைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வந்து இப்படி வராங்கன்னா அவங்க குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா. எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் அவங்க வேலைக்கு வராங்க. அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க அவங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.